எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈரோட்டில் டிவிகேவோட ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. அண்ட் அதை மக்கள் சந்திப்பு கூட்டம்னு சொல்லக்கூடாது, அது மாநாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அத்தனை பேர் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்திங்கன்னா இந்த மாநாடு அப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாலிட்டிஷியன் விஜயோட மார்னிங் அண்டு ஆக்டர் விஜயோட ஈவினிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே அப்படின்னே சொல்லலாம். இந்த December 18 ப்ளஸ் எனக்குமே ஒரு ஹாப்பியான டே அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இது 5வது வருஷம். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கான இடம் இன்னும் கிடைக்கல, நம்ம ரீச் ஆகலை. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் ரொம்ப ஒரு ஏமாற்றமாகவும் இருக்கும். என்ன தான் நான் ஆன்ஸ்க்ரீனில் காட்டிக்காமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் பேசாமல் வியூஸே போகிறதில்ல, யாருமே பார்க்குறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை பற்றி நான் பேசாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போய்கிட்டே இருக்கேன். ஸோ என்ன தான் ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் நம்ம இன்னும் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் எவ்வளோ நாள், இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த நாளுக்கான நம்ம இலக்கை நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதை பற்றி எனக்கு அதனால் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அண்ட் ப்ளஸ் இந்த 5 வருஷத்தில் எந்த ரிவார்டுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டும் இருக்கேன். அண்ட் முக்கியமாக இதெல்லாத்தையும் தாண்டி நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா, உங்களை தான் 2000 உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரியுது. சரி, ஓகே, ஃபைன், நம்ம இங்கே வருவோம். ஸோ என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா, அக்கா, தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான, அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே. அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? அது மட்டும் இல்ல, இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண். இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காலிங்கராயன் அணை, காலிங்கராயன் கால்வாய். காலிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம்.
பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க, என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், நண்பா, நண்பிகள், தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதே தைரியத்தை, அதே துணையா என் கூட நிக்கிறீங்க. இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம், இதை எப்படி நம்ம கெடுக்கலாம், என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன், நான் சினிமாக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான், படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துல எல்லாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல, எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க?
வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி, குடிக்கிற தண்ணியை பத்தி, விவசாயத்தை பத்தி, அணை கட்டுறதை பத்தி, கால்வாய் வெட்டுறதை பத்தி, இதெல்லாம் எங்கிருந்து? பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க. இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில், அதாவது 1920th செஞ்சுரியில் இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல. ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன் மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு, ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பேனா? இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு, அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதனாலதான்
உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னில இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க, அதையும் ஒழுங்கா பண்றதில்ல. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை. அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல். சரி, நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது. அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. 24/7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம், அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே 24/7. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார். பவானி ஆத்துல வர அதிகமான தண்ணீர் அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம், இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம், அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வைங்க. ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம், தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஆனா ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை. அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க?
தொழில்னு பார்த்தா 30% நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது. அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது. நம்ம உழைப்புக்கான ஊதியம், நம்மளோட உரிமை, அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கங்க மக்களே, உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க. சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிடுறாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது. நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும், அதுக்கு டெண்டர் விட முடியும். அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஈரோடுல மட்டும் இல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான். அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது. இல்ல நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம். அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் சொன்னோம்.
இதைத்தான் இன்னைக்கு சொன்னோம். உடனே சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா, டிவிகேடா? எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், இங்க உங்களை தான் கேட்கிறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. அடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா, நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது. எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க.
அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்லை, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசண்டாக ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைனு, என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதுல தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். நண்பா, நண்பிகள், இங்க வந்து பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா நடந்தது. சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க. ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அண்ணன் செங்கோட்டையிலும் செங்கோலை தருகிறார். விஜய் உயிரென்ன வரனா விஜய் எளியவன் குரல்தான். அண்ட் ஈரோட்டில் என்னென்னலாம்
மேஜர் அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு தலைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா, ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணதே வந்து மஞ்சள் அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அந்த ஊரோட முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கொடியிலையும் வந்து மஞ்சள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணார். அண்ட் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மனிதர் காளிங்க ராயனார், ஸோ பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், காளிங்க ராயனார். ஸோ அவரை பற்றியும் வந்து பேசினாங்க. அண்டு அவர் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அதை பற்றியும் வந்து சொன்னாங்க. அண்ட் அவர் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக அந்த ஊருக்கு அண்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. கல்லணைகளாக இருக்கட்டும், ஸோ நிறையா தமிழ்நாட்டுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி மென்ஷன் பண்ணார். கல்லணைகள், ஆறுகள் இதெல்லாமே வந்து அவர் கட்டி கொடுத்துருக்கிறதா வந்து சொன்னார். எனக்கு கேட்கும்போதே பெரிய விஷயமா வந்து தெரிஞ்சது. அண்ட் அவங்க அம்மா வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே நீங்களும் வந்து இந்த ஊர் மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்ட் சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று சொன்னார், என்ன தான் வந்து இந்த கவர்மெண்ட் என்ன முடக்கணும்னு நினச்சாலும் உங்களை முடக்க முடியாது, உங்களை எங்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து தெரியல, இது 33 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்த ஒரு அன்பான ஒரு கூட்டம், அன்பான உறவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்ட் அது எனக்கு கேட்கும்போது அவரோட 33 இயர்ஸ் ஆஃப் அந்த விஜய் சமூப் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் இன்னொன்றும் சொன்னார், அவங்க என்னை கைவிட மாட்டாங்க, அவங்க என் கூடவே தான் இருப்பாங்க, நானும் அவங்க கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மென்ஷன் பண்ணார் அந்த இடத்துல. என்னப்பா எனக்காக நிற்பீங்கள அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னதான் அவர் சிரிச்சுட்டே சொன்னாலும் அது அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இருந்துட்டு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். சரி, ஓகே, ஃபைன், அது நம்ம அந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துப்போம், ஓகேங்களா. அண்ட் அந்த இடத்துல அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு, அது நல்லாவே தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றி ஃபஸ்ட்டு எடுத்து பேசினோடனே என்ன பேசினார் அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து விரிவுபடுத்தினா அங்கே இருக்கிற 3 மாவட்ட மக்களுக்கும் நல்லது நடக்கும், நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்டு அந்த மண்ணை சார்ந்தவர் இன்னொருத்தர் இருக்கார், பெரியார், தந்தை பெரியார் அவர்களை பற்றி வந்து பேசினார். அண்ட் முக்கியமாக வந்து ஒரு சில விஷயத்த சொன்னார். அண்டு அவர்கிட்ட இருந்து நாங்கள் வேணுங்கிற கொள்கைகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணார். அண்ட் ப்ளஸ் அப்போ அண்ணா எம்ஜிஆர் அப்படின்ட்டு வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார், அண்ணாக்கிட்டையும் எம்ஜிஆர் அவர்கள்கிட்டையும் வந்து நாங்கள் தேர்தல் அணுகுமுறையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து சொன்னார். அண்டு இதெல்லாம் வந்து அவரே சொன்னார் பாருங்களா, அதுதான் ஹைலைட்டாக இருந்தது. அது எப்படி வந்து நீங்கள் அண்ணாவை வந்து அவங்களோட இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எம்ஜிஆர் எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், அவங்களோடதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அண்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோட சொத்து, ஓகேங்களா, நீங்கள் வந்து என்னோடது அவங்களோடது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அம்புட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்ட் உண்மையாலுமே அதுதானுங்க. ஸோ ஒன்றா அப்படி அவங்க வந்து சொல்கிறதா இருந்தால் கரெக்டாக வந்து அவங்க என்னென்ன ஒரு ஒரு யூகங்களை வந்து வகுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் செயல்பட்டுருந்தா இதெல்லாம் சொல்லலாம். அண்டு இவங்களாம் அப்படி இல்லையே, அப்போ எப்படி இப்படிலாம் சொல்ல முடியும், அதுதான். அண்டு அடுத்தது டிவிக்கேவை பார்த்து சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்டாகவே இல்லையே, அப்புறம் ஏன் எல்லா மேடையிலையும் சும்மா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்களே, ஏதோ சின்ன பசங்க வந்து இது பண்ணுற மாதிரி எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு. அது ரொம்ப ஒரு இதாக இருந்தது, ஒரு ஃபன்னியான வேலை அந்த சொன்னார், பயம் இல்லைன்னு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த சொன்னார், ஏன் சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார். அண்ட் உண்மையிலுமே அதுதானுங்க, பார்த்தாலே சிரிப்பு வருது. என்னமோ வந்து சொல்கிறாங்க, இப்படியும் சொல்லிக்கிறாங்க, தேர்தலில் முதல்ல வந்ததே இல்லை, அதாவது முதல்ல போட்டியிடவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எங்கள் கூட ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க முன்னாடிலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தா நாங்கள் தான் வந்து ஜெயிக்க போகிறோம் 2026 டிவிக்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னால் உடனே கதறாங்க, புலம்புறாங்க, அழுகிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரிலங்க. சரி, ஓகே, ஃபைன், நம்ம விஷயத்துக்கு வரும். உங்களுக்கு கொள்ளையடித்த காசு வேணால் உங்களுக்கு துணையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த மாஸ் தான் வந்து துணை அப்படிங்கிறத வந்து சொன்னார். அண்டு என்னோட கட்சியோட நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது, தெளிவாக தெரியுது, எனக்கு அது போதும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். அண்ட் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம கட்சியை ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேங்களா. அதனால் அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம், மற்றவங்களெல்லாம் எதிர்க்கவே மாட்டோம். அது களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கே வராதவங்களெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்க்கிற ஐடியாவே இல்லை பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யாரை சொல்கிறாங்கன்னு தெரியுதா?
அவங்க பேர் நானுமே சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை, இனிமேலும் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அது அவர் வந்து ஒரு ஃபன்னியான வேலை, ரொம்ப ரொம்ப ஃபன்னியான வேலை சொன்னார். அங்கேருந்து மக்கள் எல்லாருமே சிரித்தாங்க. ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா அங்கே பேரெல்லாம் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ யாரை வந்து என்ன சொன்னாலும் அங்கே வந்து அவங்க பேரை சொல்லி கற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே நடக்கவே இல்லை. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சுது எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எங்களையும் வந்து சேர்த்துக்கோங்க, எங்களையும் சேர்க்க மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, ஃபைன், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மெயினான ப்ராப்ளம்ஸை பற்றி பேச ஆரம்பித்தார். மஞ்சள் விளைக்கிற விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணுறதே இல்லை. நீங்கள் வந்து ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்ட்டு கோடி கோடியாக வந்து காசை கொடுத்து டெண்டர்லாம் விட்டு எதுவுமே கரெக்டாக அதுவும் பண்ணுறதில்ல. பேருக்கு பில்டிங் மட்டும்தான் கட்டினீங்க. அண்ட் இந்த சயின்ஸ் காலத்தில், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் நம்மளோட மஞ்சளை வந்து வெளிநாடுகள் எல்லாமே கோடி கோடியாக கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அதுக்கான ஒரு வேல்யூ, அதுக்கான தரத்தை வந்து உயர்த்துறதுக்கு அவங்களால முடியல. அது எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத வந்து சொன்னார். கேட்கும்போதே உண்மையாலுமே அது பெரிய விஷயந்தான் இல்லை. கரும்பு நெல்லுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுது, அதுவுமே கரெக்டாக சம்டைம்ஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நெல் கொள்முதல் பண்ணும்போது அது கரெக்டாக நடக்கிறதில்ல, அதில் நிறைய ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். கரெக்டாக பண்ணாலும் அண்டு மக்கள் அதுக்கான லஞ்சத்தை கொடுத்தாலும் அது கரெக்டாக போய் சேர்றதில்ல, அது கரெக்டாகவே இருக்கிறதில்ல. அது என்னென்னு பார்க்கலாம்ல, ஏன் இதெல்லாம் ஒழுங்காக கரெக்டாக பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரோட கரெக்டாக சொன்னார். வாக்குறுதி 103, நொய்யல், அதுக்கப்புறம் பவானி, அமராவதி, இந்த 3த்தையும் வந்து ஒன்றா இணைப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்டார். தமிழ்நாடு ஆறுகள் இதெல்லாத்தையும் வந்து சுத்தம் செய்கிறீங்களேன்னு அதுக்கு ஒரு தனியான ஒரு இட ஒதுக்கீடு செஞ்சீங்களே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்களா? நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்ட் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகளில் ரொம்பவுமே நிறையா வேஸ்டேஜஸ், மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரியோட வேஸ்டேஜஸ் எல்லாமே அங்கே தான் கலக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் முக்கியமாக வந்து மணல் கொள்ளை, நீங்கள் அதை மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறீங்க. மக்களே இன்னும் ரொம்ப இதுவே நான் வந்து ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டால் செம்மண்ணையும் வந்து திருடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார். இது கேட்கும்போது புதுசாக இருந்தது, ஆனால் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மணல் வந்து எங்கே எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான எந்த ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்கிறது இல்லை. 30% நெசவாளர்களுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா சம்பளம் தரலை. அண்ட் கவர்மெண்ட்டு தர வேண்டியதுங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெசவாளர்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற அந்த வேஷ்டிகள், சேலைகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க உழைச்ச அந்த வேலைக்கு அவங்களுக்கு இன்னும் ஊதியம் போய் சேரலை, அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத வந்து சொன்னாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. பீக் ஹவர்ஸ் இதுக்கு வந்து ரொம்பவுமே கரண்ட்டு சார்ஜஸ் அதிகமாக வந்து போடுறாங்க. மக்களை வந்து அது எதுவுமே செய்ய முடியாத மாதிரி பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியுதா? அப்போ தான் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட அந்த கரண்ட்டை வாங்க முடியும். அண்ட் அப்போ தான் அவங்களுக்கு டெண்டர் விட முடியும். டெண்டர் விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். எல்லா மாவட்டங்கள்லேயுமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து நான் பேசிட்டேன் அப்படின்னா, தளபதி சொல்கிறார், இப்படியெல்லாம் எடுத்து நான் பேசினேன் அப்படின்னா உடனே என் சைடும் என் கட்சி சைடும் வந்துடுறது. வந்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்க, நான் வந்து 5 நிமிஷம் தான் பேசுகிறேன், 10 நிமிஷம் தான் பேசுகிறேன். விஜய் வந்து பஞ்ச் டைலாக் அடிக்கிறாரு, டைலாக் பேசுகிறாரு, சினிமா டைலாக்காக இருக்குது, இவருக்கு அரசியலே தெரில, அரசியலே பேச மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கள. நான் ஒவ்வொரு மாவட்டமாக நான் வந்து போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசிகிட்ருக்கேன். அப்போ அதுதான அரசியல், வேறு என்ன அரசியல்? உங்களை மாதிரி நான் வந்து எல்லா கட்சியில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி தராதாரமாக பேசிட்டு, தரக்குறைவாக பேசிட்டு, அந்த மாதிரியாக வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, அப்போ என்ன உங்களுக்கு நான் அதுதான் அரசியலா? அது எனக்கு சுத்தமாக வராதுன்னா வரும், நல்லாவே வரும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். உங்களை விடவே நல்லாவே வரும், ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன், அது வேணான்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம், அப்படி பண்ணால் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீ எந்த அளவுக்கு பண்ணுறியோ அதே அளவுக்கு எனக்கும் பண்ண தெரியும், உன்னை விடவே எனக்கு நல்லாவே பண்ண தெரியும், ஆனால் நான் அதை பண்ணாமல் இருக்கேன். அப்போனா எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஆங்கர்னஸ் வந்து உள்ளே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது எல்லாத்தையுமே வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் காட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்பவுமே இருக்கும்ல, அது பாலிடிக்ஸ்லாம் வரும்போது.
ஆனால் ஹேண்டில் பண்ணுறத விதத்தை பொறுத்து தான் அந்த மனிதர்களை வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்கங்கிறது வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொன்னால் புரியவா போகுது. அண்ட் முக்கியமாக காஞ்சிபுரத்தில் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாருங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன வந்தா அப்படிங்கிற மாதிரி டோனில் போயிட்டு அவர் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ரொம்பவுமே சிம்பிளான விஷயங்களை வந்து சொன்னார். முழுசாக கூட சொல்லலை, பாதி தான் வந்து சொன்னார். அண்டு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பாக நீங்கள் பேசிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் இலவசத்துக்கு ரொம்பவுமே இதானவங்க கிடையாது. மக்களோட காசு மக்கள்கிட்டே கொடுக்கறது என்ன இலவசம்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது எப்படி வீடு கொடுப்பீங்க? அது எங்கேருந்து உங்களுக்கு காசு வரும்? என்னமோ படிக்கணுங்கிறீங்க, அண்ட் முக்கியமாக வேலை கொடுப்பீங்கிறீங்க. ஏன் எங்கள் ஆட்சியில் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோமே, எல்லாமே பண்ணிட்டோமே, நிறைய பேர் படிச்சுட்டாங்களே, நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கீங்க? ஏன் உங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நான் வந்து என்ன சொன்னேன்னா எல்லாருமே படிச்சிருக்கணும்னு சொன்னேன். உடனே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்களா? ஒரு எண்ணிக்கை சொன்னார், நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அண்ட் இவங்க ஆட்சியில் தான் நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் பார்த்திங்கன்னா 207 ஸ்கூல்கள்கிட்ட வந்து மூடப்பட்டிருக்காமா. அப்போ அங்கேருந்து அங்கே படித்தவங்களோட நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அது எந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்டார். இது ரொம்ப ஷாக்கிங்க இதெல்லாமே. அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன்னா நானுமே பார்த்தேன் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி. இவங்களாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் கேட்குற மாதிரி போயிட்டு கேட்டு ரொம்ப தவறான இதெல்லாம் வந்து பேசினாங்க. அதெல்லாமே தளபதி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது ரொம்பவுமே இங்கே ஸ்ட்ராங்காக பேசினார். அது நல்லாவே வந்து தெரிஞ்சதுங்க. அண்டு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் அவங்களோட வாழ்வாதாரம் உயரும். வாழ்வாதாரம் உயர்ந்தால் தான் பொருளாதாரம் உயரும். அப்போ தான் வந்து கரெக்டாக எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து யார் பண்ணணும்? அந்த கவர்மெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டும் கூட, அதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கான வேலையும் கூட. ஆனால் அதை வந்து பண்ணுறதே இல்லை. இதைத்தான் நான் வந்து அங்கே சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னார். என்ன சும்மா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு, எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் வந்து ஏன் வந்து இந்த டிஎம்கேவை போட்டு ஏன் இப்படி திட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு வந்து சொன்னார். நானுமே வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட போகிறாருன்னு பார்த்தேன். அதே மாதிரியே ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். ஏன்னா அவங்களுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத வந்து 4 தடவை ஓகேங்களா கத்தி சொன்னார். அங்கேருந்த மக்களுமே வந்து அதை சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள். அண்டு அவருமே அதை ஃபேஸ் பண்ணுறாருங்கிறத வந்து சொல்கிறாரு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதே மாதிரி தான் பண்ணீங்க, இப்போ எனக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ எந்த அளவுக்கு இவங்களெல்லாம் போட்டு டம்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இப்படியே தான் இவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஒரு தடவை கூட வந்து தேர்தலை சந்திக்கலை அப்படின்ட்டும் பேசுவாங்க. உங்களுக்கு கொள்கை கிடையாதும்பாங்க ஒவ்வொரு மேடையிலையும். அவங்களோட ஃபங்க்ஷனுங்க, அவங்களோட கட்சி ஃபங்க்ஷனு, அவங்களோட இத்தனை வருஷம் விழா அத்தனை வருஷம் விழா அப்படின்ட்டுலாம் பண்ணுறாங்க. உங்களோட கட்சி பற்றி தானே பேசணும், நீங்கள் பண்ண சாதனைகளை பற்றி தானே பேசணும். பண்ணுறீங்களோ ஆனால் ஏதோ ஒன்று பேசணும்ல. அதையும் எங்கள் தேவையில்லாமல் புது கட்சிகளை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. அது பேரும் கூட சொல்ல மாட்டுறாருங்க சில பேர்லாம். பவரே அவங்க கையில் தான் இருக்குது, பேர் சொல்கிறதுக்கு இவங்க பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு எனக்கு புரியலை. ஸோ 2 பேருமே ஓகேங்களா, மெயின் 2 பேருமே வந்து பேர் சொல்ல மாட்டுறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி போயிட்டுருக்குது கதை. ஸோ அதுதான், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுமே இப்படியுமே சொல்லிக்கிறாங்க, இவங்க தேர்தலுக்கே வரல, இவங்களை பார்த்துல எனக்கு பயம் இல்லை, நாங்கள் தான் வெளில போகிறோம், நாங்கள் தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மேடையிலையும் கதறிக்கிட்டே தான் இருக்காங்க.
என்னதான் ஒன்றும் புரியல. இதில் லாஸ்ட் அப்படியே ஸ்பீச்சோட எண்டுக்கு வர சில விஷயங்களை சொன்னார். செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசினாங்க. அவருமே வந்து ஸ்டார்டிங்கில் பேசிட்டு அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே கீழே போயிட்டார். அண்டு அவரோட ஸ்பீச்சுமே சூப்பராக இருந்தது. தளபதி வந்து அங்கேயும் மறுபடியும் மென்ஷன் பண்ணார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நம்மளோட கட்சிக்கு. அண்ட் இன்னுமே நிறைய பேர் வர இருக்கிறாங்க, அவங்களுக்குமே கரெக்டான அவங்களுக்கு ஏற்ற அதிகாரத்தை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. தெரில யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை சேனலில் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்தாலும் வரும், இல்லை இந்த மந்தோட எண்ட்லேயுமே சேர்ந்தாலும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். அண்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தார். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மக்களே ஒரு செல்ஃபி எடுப்போமா அப்படின்ட்டு வீடியோவே வந்து எடுத்தார். அந்த வீடியோ அங்கே போடுறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ ஆனால் எங்கேயுமே நீங்கள் வந்து அந்த சேஃப்டி இல்லாத விஷயத்தை நீங்கள் பார்த்துட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டியோடு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து தெரியாது, அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டான அந்த பேரிகேட்ஸ்லாம் போட்டு பாக்ஸாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை போலீஸ் வந்து தளபதிக்கு கீழே நிற்கிறாங்கன்னு பாருங்களேன். ஆனால் அதே மாதிரியே ஒவ்வொரு பாக்ஸ்கிட்டையும் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து தெரியும், நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும். மக்கள்கிட்டையுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய போலீஸ் வந்து அங்கங்கே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தாங்க போலீஸ், பார்த்திங்கனாலே வந்து தெரியும். அண்ட் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு வெள்ளி ஒரு இது கொடுத்தாரு. ஸோ அது பேர் வந்து கரெக்டாக தெரில, அது வந்து கொடுத்தாரு. அது பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்பீச். அண்ட் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. எனக்கு என்னென்னாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி போய் இவர் பேசும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் கேட்கும்போது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கும்போது, என்னையா இது ஏஐ வந்துருச்சு, ஒருத்தங்க நம்ம ஜென்ரேஷனுக்கு வேலையே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஏஐ போயிட்டுருக்கு. ஆனால் இன்னையும் பாருங்களேன், இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் மேஜர் இஷ்யூஸ் தான். இதை நினச்சா ஒரே நாளில் முடிக்க முடியும். பணம் இல்லாமலேயாங்க இருக்குது கவர்மெண்ட் கிட்ட. என்னங்க பண்ணுறாங்க? நம்ம இப்போ கட்டுற பணம்லாம் எங்கே தாங்க போகுது? வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், சொந்த வீடு வச்சுருக்காங்க வீட்டு வரி கட்டுறாங்க, தண்ணி வரி கட்டுறாங்க, கரண்ட்டுக்கு கட்டுறாங்க. இதெல்லாம் எங்கே தாங்க போகுது? எல்லாத்துலேயும் இப்போ ஜிஎஸ்டி இருக்குது. இல்லை நான் ஒரு காமன் மேனாக கேட்குறேன், ஜிஎஸ்டிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி யார் தான் எந்த பொருள் தான் வாங்கலை, எந்த பொருள் தான் ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்குது, இன்க்ளூடிங் டேக்ஸுன்னு போடாமல் எந்த ப்ராடக்ட் இருக்குது பாருங்க, எல்லாத்துலேயுமே இருக்குங்க. சாப்பிட்ற பொருளும் கூட இருக்குங்க. அப்போ அந்த காசில் எங்கே தாங்க போகுது? ஸோ ஒரு காமன் மேனாக கேள்வி கேட்டால் ஒத்துப்பாங்களா? உடனே கோவம் வரும்ல, அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை நம்மளை எதோ ஒன்று வந்து பண்ணுவாங்க. என்னங்க இதெல்லாம்? இந்த மாதிரி நம்மளை சிந்திக்க வச்சுருக்காரு பாருங்கள் விஜய் அவர்கள். இதுவே எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் கேள்வி கேட்கலங்க, எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. நான் மட்டும் கேள்வி கேட்கல, எல்லாருமே கேட்குறாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே கேட்குறாங்க. எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? காசை கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த முகத்தை வச்சுட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்க? புரியல. ஸோ அவர் அதான் ஸ்ட்ராங்காக சொன்னார், நம்ம இப்போ ஆண்டுருக்கிற ஆட்சியை தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து எதிர்க்கிறோம், அவங்கள தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்டு ரொம்ப கடைசியில் முடிக்கும்போது நல்லா சந்தோஷமாக முடிச்சாருங்க. எங்களுக்கு தான் சார் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அவரோட ஸ்லாங்கில் அப்படியே முடித்தார். சூப்பராக இருந்தது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ரொம்ப கோவமாக பேசினாருங்க இந்த இடத்துல, நல்லாவே வந்து தெரிஞ்சுது. அண்டு ஒருத்தர் வந்து ஒரு தோழர் வந்து அங்கேருந்த ஒரு லைட் கம்பத்தில் மேலே ஏறிட்டார். தளபதி பார்த்துட்டு இறங்குங்கன்னு கீழே வந்து சொல்லி அப்பவும் இறங்கல.
அவர் அங்கே இருந்துட்டு அது முழு வீடியோ பார்த்தேன். ஸோ ரீல்ஸில் தான் வந்தது. அவர் அங்கே இருந்துட்டு முத்தம் கொடுக்குறாரு, கொடியை தூக்கிட்டு ஆடுறாரு. தளபதி இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கு தம்பி, கீழே இறங்கு தம்பின்னு சொல்லிட்டு, நீ கீழே இறங்கினா தான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளையிங் கிஸ் வந்து கொடுத்தாரு. ஸோ நானுமே ரொம்ப பயந்துட்டேன், தளபதி ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் கோவமாயிட்டாருங்க, தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்ட்டு வாய்ஸ் டோனே மாறிடுச்சு. ஐயையோ அவர் கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு சப்போஸ் அவர் கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு வைங்களேன், நம்ம தளபதி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், சப்போஸ் சொல்கிறேன். அண்டு ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருக்குல்ல, இனிமேலும் யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா இடத்துக்குமே அவர் போயிட்டுருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பயம் ப்ளஸ் அந்த கோபம் இதெல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை வந்து விட்டுட்டாருன்னு வைங்களேன், அது வந்து அவங்களோட நலனுக்காக தான் வந்து சொல்லுவாரே தவிர்த்து வேணுமே இவங்கள மாதிரிலாம் வந்து ஓசிங்களாம் சொல்லி அந்த ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி பேசிகிட்டெல்லாம் வந்து இருக்கிற மாதிரிலாம் நம்ம தளபதி கிடையாது. பட் சப்போஸ் ஏதோ ஒரு ரியாக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அது வந்து உங்களுக்கே தெரியும், நியூஸ் சேனல் என்ன தான் இருந்தாலும் நம்ம சைடு வந்து ஏதோ சின்ன விஷயமா இருந்தாலும் ஹோலாக கவர் பண்ணுறதே அவங்க தான். அப்படியும் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அப்படியும் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இந்த சைடு ஏதோ ஒன்று நடந்ததுன்னா இதையும் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதான் நினச்சி பயந்தேன். பட் அவர் எதுவுமே சொல்ல, அங்கே அப்படியே அந்த மூடை சேஞ்ச் பண்ணிட்டார். நீ கீழே இறங்கினா தான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இனிமேல் அதுதான் இப்போ என்னென்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரையும் வந்து கோவப்படுத்தி, ஸோ அது ஒரு தடவை இதோட விட்டுட்டா ஓகே ஃபைன். இனிமேல் அதே மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா அவருக்கு ரொம்பவுமே கோவம் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வணக்கம்.